9 பெண் பிள்ளைகள் வந்து காதலிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி குத்தி கொண்டிருக்காங்க. அந்த பட்டியலை நான் சொல்றேன். அதாவது இன்று வந்து சாலினி எங்க ராமேஸ்வரம், ஏற்கனவே 2025 அஸ்விகா பொள்ளாச்சியில ஒரு கல்லூரி மாணவிய வீட்டுக்குள்ள புகுந்து பிரவீன் என்கிறவன் இந்த காதலை ஏற்காத காரணத்தினால குத்தி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் தீபா கிருஷ்ணகிரி, அந்த பொண்ணு வந்து செவிலியர், பணி முடிந்து திரும்பும் போது திருமணத்துக்கு மறுத்த காரணத்தினால மிதுன் என்பவன் வழிமறுத்து வந்து கொலை செஞ்சிருக்கான். ரமணி மல்லிப்பட்டணம் அரசு பள்ளி ஆசிரியர் தன்னை திருமணம் செய்ய மறுத்துட்டா அப்படின்னு சொல்லி மதன் என்பவன் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் வந்து கொலை செஞ்சிருக்கான். கழுத்து அறுத்து கொலை செஞ்சிருக்கான். மோனிசா வயசு 20, அக்டோபர், சிவகங்கை, காதலை முறித்துக் கொண்ட காரணத்துக்காக கல்லூரி மாணவி மோனிசாவை அவர் வீட்டுக்குள்ள புகுந்தே வந்து ஆகாஷ் என்பவன் பாட்டில் துண்டால குத்தி கொலை செஞ்சிருக்கான். சந்தியா 2023 சந்தியா திருநெல்வேலியில 18 வயசு பிள்ளை பாத்திர கடையில வேலை பார்த்த பிள்ளைய காதலை ஏற்க மறுத்துச்சுன்னு சொல்லி கழுத்து அறுத்து வெட்டி கொன்னுட்டான். அதுக்கப்புறம் சத்யா பரங்கமலை சத்யா 2022 ரயில் நிலையத்துல காதலை ஏற்காத காரணத்துல சதீஷ் என்பவன் ஓடு ரயில்ல தள்ளி விட்டு கொலை செஞ்சிட்டான். அதனால அந்த பிள்ளையோட அப்பாவும் வந்து தற்கொலை செஞ்சுட்டாரு. அப்புறம் இளமதி ஜூலை 22 மயிலாடுதுறை திருவெண்காடு பகுதியில் சேதுராம என்பவன் காதலிப்பதாக கூறி அந்த பிள்ளைய வந்து காதலிக்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லி வயல்வெளிக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைய அடிச்சே கொலை செஞ்சிருக்கான். செங்கல்பட்டு சுஜாதா 2022 காதலை ஏற்க மற்றும் தினேஷ் என்பவன் காதலை ஏற்க மறுத்தவங்க அடிச்சே கொலை செஞ்சிருக்கான். அப்புறம் சுவேதா 2021 தாம்பரம் அந்த கல்லூரி மாணவி ரயில் நிலையத்துல வச்சு வழி மறுத்து கழுத்து அறுத்து கொண்டிருக்கான். அப்புறம் சரஸ்வதி ஏப்ரல் 2021 விழுப்புரத்தை சேர்ந்த சரஸ்வதி காதலிக்க மாட்டுக்குன்னு சொல்லி ரங்கசாமி ஒருத்தன் வீட்டுக்குள்ள புகுந்து கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கான். இது தங்கள் ஆட்சியில் நடந்த கொடூரமான ஈவு இறக்கமற்ற கொலைகள். இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க? இந்த குற்றவாளிகளோட அம்மா அப்பாவை கைது செஞ்சு சிறையில வச்சீங்களா, இல்லனா சிறைக்குள்ள வச்சு வழக்கு நடத்தி முடிச்சீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தமிழக முதல்வர் அவர்களே, ஒருதலைபட்சமாக வந்து இந்த அரசாங்கம் நீங்க செயல்படக்கூடாது. அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைத்து மக்களுக்கும் தானே. அவர் திருத்திய அந்த சட்டம் அனைத்து மக்களுக்கானது. 90 நாள்ல வந்து எல்லா எந்த சாதி கொலை செஞ்சாலும் வந்து கொள்ளையடிச்சாலும் தப்பு பண்ணாலும் அவங்க 90 நாட்களுக்குள்ள வெளியே வந்துடலாம். அப்போ வந்து பிற கம்யூனிட்டி பிசி எம்பிசி மக்கள் ஏதாவது தப்பு பண்ணா சிறையில வச்சு தண்டனை கொடுக்க எப்படி இந்த சட்டத்தை உங்களால வந்து வளைக்க முடியுது? அப்ப ஏன் அப்ப வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இறந்தாதான் உயிரா? அப்ப மத்தவங்க உயிரெல்லாம் குழந்தைகளை கொண்டிருக்காங்க. தங்களுடைய ஆட்சியில உங்க ஆட்சியில வந்து குற்றம் சொல்றதுக்காண்டி நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் வந்து கொலை செஞ்சு